morning. Chapter 6 Application of Derivatives. Exercise 6.2 Introduction la Increasing and Decreasing Functions பார்க்குறோம். இந்த 6.2 exercise ஃபுல்லாகவே increasing and decreasing functions தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம முதல்ல வந்து இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போது ஒரு ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்? f of x equal to 2x plus 1. இது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுதா இல்லை இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸ் ஆகுதா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸ் ஆகுதா எல்லாம் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா அது ஒரு கிராஃப் மூலமாக நம்ம போட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு கிராஃப் போட்டுக்கலாம். இது ஒரு டொமைன், இங்கே இது வந்து ஒரு டொமைன். இதில் வந்து ஏபின்னு ஒரு இன்டர்வல் இருக்குது. ஏபின்னு ஒரு இன்டர்வல், எக்ஸுங்கிறது ஏதோ ஒரு சம் பாயிண்ட்டு. இப்போ வந்து இது என்னென்னா இங்கே ஒரு எஃப் ஆஃப் எக்ஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்கேருந்து இப்படி இன்க்ரீஸ் ஆகுது போகிறது. அடுத்தது பார்த்துக்கலாம். இது முதல்ல எக்ஸு, இது எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ். அடுத்த ஃபிகர் போடலாம். இதில் வந்து இது ஒரு டொமைன். இதில் வந்து இந்த பாயிண்ட் வந்து இன்டர்வல்ஸ், ஏன்னு ஒரு இன்டர்வல் ஏ, இங்கே ஒரு பி, இதுக்கு நடுவில் எக்ஸுன்னு ஒரு பாயிண்ட்டு கொடுத்துருக்கோம் நம்ம. இப்போ இது வந்து எப்படி இருக்கும்னா, இப்போ இந்த இடத்துலேருந்து முதல்ல வந்து இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆச்சு, ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகி மேலே போச்சு. இதில் வந்து ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது, இப்படி இறங்கி வருது, ஒரேடியாக அப்படியே இறங்கி வருது. அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இதில் இது ஒரு ஃபங்க்ஷன், இது ஒரு டொமைன். இந்த டொமைனில் ஏபின்னு இன்டர்வல்ஸ் கொடுக்குறோம், ஏ அண்ட் பி. இது வந்து எக்ஸுங்கிறது ஏதோ ஒரு பாயிண்ட், சம் பாயிண்ட்டு. இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா, அடுத்தது வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து என்ன ஆகுதுன்னா, இப்படி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஆகுது, இப்படி போயிட்டு இப்படி போகிறது. இந்த இடத்துல வந்து நின்றுட்டு அப்புறம் மறுபடியும் வளைஞ்சு போகிறது. இது ஒரு ஃபங்க்ஷன். இது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் டேஷ், எக்ஸ் டேஷ். இதே மாதிரி இது ஒரு டொமைன். இதெல்லாம் எக்ஸ் ஒய், எக்ஸ் டேஷ், ஒய் டேஷ். அடுத்த ஃபங்க்ஷன் பார்க்கலாம். அடுத்த ஃபங்க்ஷன் என்னென்னா, இப்போ இங்கே ஒன்று போட்டுக்கலாம். இந்த இடத்துல இது வந்து ஏன்னு ஒரு இது இன்டர்வல், பின்னு ஒரு இன்டர்வல். இந்த ஏக்கு பிக்கு நடுவில் எக்ஸுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணினோம், முதல்ல அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், இந்த டிக்ரீஸிங் வந்து என்ன பண்ணுறது, இந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எப்படி டிக்ரீஸ் ஆகுதுன்னா, இங்கேருந்து இப்படி வந்து இப்படி ஆகிடுது. இந்த இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. இது ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் எக்ஸ் டேஷ், ஒய் ஒய் டேஷ். அடுத்தது இன்னொரு ஃபங்க்ஷன் போடலாம். இது ஒரு ஃபங்க்ஷன். இதில் ஒரு கிராஃப். இதில் வந்து என்ன பண்ணால், இது வந்து ஏபின்னு ஒரு இன்டர்வல்ஸ், ஏபின்னு கொடுத்துக்கலாம், இங்கே தள்ளியே கொடுத்துக்கலாம், பின்னு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இதுலேயும் எக்ஸ் பாயிண்ட் இருக்கும். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, இப்படி போய்கிட்டே இருக்கும். இப்படி வளைஞ்சு அது ஒரு கிராஃப் ஆகிடும். இப்போ என்னென்னா, இதுவும் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், இதுவும் ஒரு ஃபங்க்ஷன் தான், இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இது வந்து என்னாச்சு, முதல்ல இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனில் வந்து கீழேந்து மேலே ஒரேடியாக ரிஜிடாக ஏறிடுது, டக்குன்னு ஒரு வளைவு நெளிவுலாம் இல்லாமல் ஸ்ட்ரிக்டாக ஏறிடுது. அதனால் இதுக்கு பேர் என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபங்க்ஷன்ஸு, அதனால் இதுக்கு பேர் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன். ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங் ஃபங்க்ஷன் இதுக்கு பேர். ஸ்ட்ரிக்டாக ஒரேடியாக அப்படியே டக்குன்னு இப்போ மேலே போயிடுது. இது வந்து என்னென்னா எஃப்எக்ஸு ஃபங்க்ஷன் வந்து எஃப்எக்ஸு. அடுத்த ஃபிகரை பார்க்கும்போது இது வந்து ஸ்ட்ரிக்டாக இறங்கிடுச்சு, மேலேருந்து கீழே டக்குன்னு டபான்னு இறங்கிடுது. அதனால் இது எஃப்எஃப் ஃபங்க்ஷன் இது. அதனால் இதுக்கு பேர் என்னென்னா மேலேருந்து கீழே இறங்குறது, அதனால் டிக்ரீஸிங். அதனால் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங் ஃபங்க்ஷன். அடுத்தது இது என்னாச்சு, கீழேந்து மேலே போயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் இந்த இடத்துல ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகிடுது. இந்த இடத்துல y = 0. இது ஒரு ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ்.
நின்றுட்டு அப்புறம் மறுபடியும் மேலே ஏறி இருக்குது. அதனால் இது வந்து என்ன ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது. அதனால் இதுக்கு பேர் என்னென்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். வெறும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் இதுக்கு பேர் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். அடுத்தது இதில் என்னாச்சுன்னா இந்த ஃபிகரில் இந்த இது வந்து என்னாச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப்எக்ஸ் வந்து என்னாச்சுன்னா மேலேருந்து கீழே வருது. கீழே வரும்போது நடுவில் ஒரு இடத்துல ஒரு பாயிண்டில் நின்றுட்டு y=0 இந்த பாயிண்டில் நின்றுட்டு அப்புறம் இப்படி கீழே இறங்கி போகுது. ஸோ அதனால் இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது, ரிஜிடாக இல்லை. ஆனால் இதுக்கு பேர் என்னென்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன ஃபங்க்ஷன்னா f(x). இது என்ன ஃபங்க்ஷன்னா இப்போ வந்து இது வந்து இந்த கிராஃபில் வந்து இது வந்து கீழேந்து மேலே போடுது, இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் இந்த இடத்துல நிற்கிறது. இது இந்த இடத்துல வந்து y=0 இருக்கும், அப்புறம் மறுபடியும் கீழே இறங்குறது, இங்கே டிக்ரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது. இந்த இடத்துல y=0 ஆகிடும், இந்த இடத்துல இறங்கி போகுது, அப்புறம் மேலே போகும்போது இன்க்ரீஸ் ஆகும், கீழே வரும்போது டிக்ரீஸ் ஆகுது, இப்படி. அதனால் இது வந்து என்னென்னா இன்க்ரீஸும் ஆகலை டிக்ரீஸும் ஆகலை, ரெண்டுமே சொல்ல முடியாது நம்ம. அதனால் இதுக்கு பேர் இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங். இதுவும் இல்லை அதுவும் இல்லை, நார் டிக்ரீசிங். இதுதான் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃபங்க்ஷனில் இப்போ இது என்ன சொன்னோம், நம்ம இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் சொன்னோம். இப்போ வந்து நமக்கு டெரிவேட்டிவ்ஸ்னால் என்னன்னு தெரியும். அதாவது f(x)ங்கிறது என்ன ஈக்குவல் டு f(x)ங்கிறது ஒய்ன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ dy/dxங்கிறது டெரிவேட்டிவ், டெரிவேட்டிவ் f'(x) அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது என்ன சொல்லுவோம், dy/dxங்கிறது f'(x)ன்னு சொல்லுவோம். y=f(x)னா dy/dxங்கிறது f'(x). அதான் ஒய்யோட டெரிவேட்டிவ் dy/dx f'(x). இப்போ நமக்கு இந்த இது சொல்கிறேன் நான், இது எழுதுகிறேன், அப்புறம் உங்களுக்கு புரியும். இதோட இது டெஃபினிஷன் எழுதுகிறேன் முதல்ல. The derivative of a function may be used to determine whether the function is increasing or decreasing on any intervals in its domain. இதுக்கு மீனிங் என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு இந்த டெரிவேட்டிவ் இப்போ வந்து ஒரு இந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நம்ம டெரிவேட்டிவ் கொடுக்குறோம் இல்லையா, அதாவது dy/dx. அது என்ன dy/dxங்கிறது என்னென்னா f'(x). அதான் வந்து dy/dxன்னு சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம், எப்படி இன்க்ரீஸ் ஆகும்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நம்ம பார்த்துக்குறோம். அந்த டெரிவேட்டிவ் வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ஏபி இன்டர்வலில் இந்த எக்ஸ் பாயிண்டில் எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் அதுக்கு வந்து இப்போ நம்ம f'(x) அதாவது டெரிவேட்டிவ் தான் அதுக்கு முக்கியம். அதாவது டெரிவேட்டிவ் ஆஃப் a function may be used to determine whether the function is increasing or decreasing. அந்த டெரிவேட்டிவ் ஆஃப் ஃபங்க்ஷனை வச்சு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த f(x) ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வலில் a to bயில் எக்ஸ் பாயிண்டில் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு எந்த அளவுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதனால் f'(x) வந்து நம்ம இருக்கணும். அது f'(x) நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து இந்த எக்ஸோட வேல்யூவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஃபங்க்ஷனா இல்லை டிக்ரீஸ் ஃபங்க்ஷனானு நமக்கு தெரியும். இப்போ வந்து இது வந்து என்னென்னா இந்த ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் இல்லையா, ஃபஸ்ட்டு இது கீழே மேல் டபால்னு இப்படியே போகிறது. அதுக்கு வந்து f'(x) வந்து >0 இருக்கணும், ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். அடுத்தது வந்து இந்த இடத்துல f(x) வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், டிக்ரீஸ் ஆகுது, சடார்னு டிக்ரீஸ் ஆகுது. இப்போ f'(x) இந்த இடத்துல வந்து f'(x) எப்படி இருந்தானா ஆகும்னா <0 இருந்ததுன்னா
அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து இந்த இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனில் வந்து f dash of x எப்படி இருக்கணும்னா, இங்கே ஜீரோவும் இருக்குது இல்லையா, அப்போ வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனில் வெறும் இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனில் என்னென்னா f dash of xங்கிறது இன்க்ரீஸ்னால் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவும் சேர்ந்துக்கிறது இல்லையா, அதனால் ஆர் ஈக்குவல் டு greater than or equal to 0ங்கிறது இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். அடுத்த ஃபங்க்ஷன் என்னென்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். அதே மாதிரி அதாவது f dash of x இந்த இடத்துல என்ன இருக்கும், டிக்ரீசிங்னா இந்த இடத்துல வந்து ஜீரோவும் இருக்குது, அதனால வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீசிங் ஃபங்க்ஷனாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த இடத்துல என்ன நெய்தர் இன்க்ரீசிங் நார் டிக்ரீசிங், அதை விட்டுருங்க, அது வேண்டாம். இதுதான் இதோடது. இப்போ நமக்கு என்னென்னா இந்த இடத்துல என்னென்னா சொல்லியிருக்காங்கன்னா, அது வந்து அந்த ஏ டு பி இன்டர்வலில் தான் வந்து அது வந்து இதாகும், டெரிவேட் பண்ணுறத கிரேட்டர் தான் 0 போடுறோம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த எக்ஸுக்கு இந்த நம்ம வந்து இந்த ஏ டு பி இன்டர்வலில் இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். இந்த இடத்துல என்னென்னா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கணும்னா, இந்த ஏவும் பியும் இன்டர்வல் இல்லையா, ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி இல்லையா, எந்த பாயிண்ட் வேணாலும் அது வந்து ஏபியில் தான் இருக்கும், ஏதாவது அந்த இன்டர்வலில் இருக்கும். அது வந்து என்ன இன்டர்வலில் இருக்கும்னா ஓப்பன் இன்டர்வலில் இருக்கும். ஓப்பன் இன்டர்வல்னால் என்ன அர்த்தம்னா, இந்த ஏ இப்போ வந்து இங்கே வந்து 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுங்க இன்டர்வலில். இப்போ 1 இருக்காது, 1 விட்டுடணும், 2 1.1 1.2லேருந்து 5க்குள்ளே முன்னாடி 4.99 அப்படின்னு போகும். அதான் வந்து ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எதுக்கு, ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷனில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஓப்பன் இன்டர்வல் ஏபி. அடுத்தது வந்து இந்த ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஃபங்க்ஷனில் அதே மாதிரி ஃபார் எவ்ரி எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏபி வந்து எப்படி இருக்குன்னா அதே ஓப்பன் இன்டர்வலில் தான் இருக்கும். ஏன்னா வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டோம் இப்படி தான் இருக்கணும், அதாவது லெஸ் தேன் 0 தான் இருக்குது, அதனால் வந்து இது வந்து ஓப்பன் இன்டர்வலில் இருக்கும், ஸ்ட்ரிக்ட்லினாலே ஓப்பன் இன்டர்வலில் இருக்கும். இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோன்னா இது வந்து வெரி இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். f dash of x வந்து கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும், அதாவது ஜீரோவும் சேர்த்துக்கும். அப்படி வரும்போது இந்த எக்ஸுங்கிற இந்த ஃபார் எவ்ரி எக்ஸு இந்த பாயிண்ட்ஸ் என்ன பண்ணும், பிலாங்ஸ் டு க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்கும், ஏ அண்ட் பி இன்டர்வலில் இருக்கும். அதே மாதிரி டிக்ரீசிங் ஃபங்க்ஷனுக்கும் அதே மாதிரி இந்த எக்ஸுங்கிற இது ஃபார் எவ்ரி எக்ஸு பிலாங்ஸ் டு ஏபி எப்படி இருக்குன்னா க்ளோஸ்ட் இன்டர்வலில் தான் இருக்கும். ஏன்னா வந்து இது டிக்ரீசிங் ஃபங்க்ஷன், அதனால அப்போ வந்து க்ளோஸ்டு ஃபங்க்ஷன் க்ளோஸ் இன்டர்வல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவும் இருக்கும். இப்போ 1 to 5 இருக்குன்னா 1 சேர்த்துக்கணும் 5 சேர்த்துக்கணும், அதுதான் க்ளோஸ்டு இன்டர்வல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து இது வந்து நம்ம கிராஃப் மூலமாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து நம்ம அதோட கண்டிஷன்ஸ் பார்க்கலாம். என்னென்ன கண்டிஷன்ஸ், 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை வச்சு தான் அடுத்த எக்ஸசைஸ் நம்ம 6.2 எக்ஸசைஸ் போட போகிறோம். ஓகே, இந்த கண்டிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கண்டிஷன் நம்பர் 1 என்ன கண்டிஷன்னா, இப்போது எஃப்எக்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஸ்ட்ரிக்டாக இருக்குது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இன்க்ரீசிங்னா f dash of x எப்படி இருக்கணும்னா greater than 0 for every x belongs to ஓப்பன் இன்டர்வலில் இருக்கணும், ஏபி ஓப்பன் இன்டர்வலில் இருக்கும். எக்ஸ் அந்த பாயிண்ட்டில் கொடுத்து தான் நம்ம வந்து f dash of xக்கு பாயிண்ட் கொடுப்போம். அதை வச்சு தான் அது greater than 0வா இல்லை லெஸ் தேன் 0வா அப்படின்லாம் கண்டுபிடிப்போம். அடுத்த கண்டிஷன் நம்பர் 2, இந்த இடத்துல fx ஸ்ட்ரிக்ட்லி வெறும் இன்க்ரீசிங், fx வந்து இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன் ஆகும்போது f dash of x எப்படி இருக்கும், greater than or equal to 0 for every x belongs to க்ளோஸ்ட் இன்டர்வலில் இருக்கும், ஏபி. அடுத்தது தேர்ட் கண்டிஷன். இது தேர்ட் கண்டிஷன் என்ன, கண்டிஷன் நம்பர் 3, ஃபங்க்ஷன் fx ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங் ஆகும்போது
f dash of x எப்படி இருக்கும் less than 0 இருக்கும் for every x belongs to AB இது எதில் இருக்கும் ஓப்பன் இன்டர்வலில் இருக்கும் strictly decreasing ஓப்பன் இன்டர்வலில் இருக்கும் அடுத்தது fourth condition number 4 இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸு கான்செப்ட் புரிஞ்சால் ரொம்ப ஈஸி fx ஈக்குவல் fx ஃபங்க்ஷன் வந்து டிக்ரீஸிங்காக இருக்கும்போது f dash of x எப்படி இருக்கும்னா less than or equal to 0 for every x belongs to closed interval AB இதுதான் இதோடது இந்த சாப்டருக்கு இன்ட்ரடக்ஷன் அவ்வளோதான் இது வந்து நம்ம 6.1 நம்ம போடலை ஏன்னா வந்து எக்ஸாம் பர்பஸுக்காக போடும்போது அந்த போர்ஷன்ஸு ஃபஸ்ட்டு 6.1 வந்து டெலீட் பண்ணிட்டாங்க இந்த ஃபஸ்ட் டேர்மில் அதனால் நான் அந்த போர்ஷன்ஸு போடலை